எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் நிறைய பேர் கமெண்டில் சொல்லிட்டு இருந்தீங்க, எப்போ பார்த்தாலும் அடுப்புட்டு உட்காந்தே வீடியோ போடுறீங்க கண்ணு. இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி அதான் வீடியோ என்னென்னா, நம்ம இது விற்கிறதுக்கு விற்பனைக்காக போட்டதில்லை, நம்ம வீட்டுக்கு தேவைக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு கொஞ்சோண்டு முளைக்கீரை, முள்ளங்கி, இது ஃபுல்லாக முள்ளங்கி, இது பச்சை மிளகாய் செடி, இது வெண்டைக்காய். ஏன் நீங்கள் கேட்டு, இது வெண்டைக்காய் செடி. இதில் புளிச்சக்கீரை இருந்துச்சு, ஆனால் புளிச்சக்கீரை நிறையா இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சோண்டு வீட்டுக்கு வச்சுட்டு புளிச்சக்கீரை விற்றாச்சு. அது எவ்வளோ புளிச்சக்கீரை வச்சு என்ன செய்கிறது? அதனால புளிச்சக்கீரை நேற்று அப்பா முந்தா நாள் சனிக்கிழமை அன்றைக்கி எடுத்துகிட்டு போனார். 50 கத்தை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வந்துட்டார். எங்கள் வீட்டு தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் அடுப்படியே போடுறீங்க. இன்றைக்கி நல்லா பசுமையான பசுமை தோட்டத்தை உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். இப்போ தான் வெண்டை செடி வச்சு சின்ன சின்ன பிஞ்சாக வருது. வெண்டைக்காய் சின்ன சின்ன பிஞ்சு வெண்டைக்காய் வருது. இன்றைக்கி நாங்கள் கன்று ஆர்டர் போட்டு வர வச்சுருக்கோம். அந்த வீடியோ எடுத்து போடலான்னு இருந்தேன், கன்று வைக்கிற வீடியோ. போர் தண்ணி நம்ம டைமுக்கு கிடைக்கல. 2-3 போர் இருக்குது. அவங்கெல்லாம் போட்டி போட்டுட்டு எல்லோரும் போர் போட்டுட்டாங்க, அதனால் தண்ணி எடுக்கலை. அதனால் போருக்காரரு நைட்டு தான் தண்ணி விடுவார். நைட்டில் கன்று வைக்க முடியாது, அதனால் நாளைக்கு காலையில் தான் விட்டு பண்ணோம். அங்கே பாருங்கள், முளைக்கீரை பாதி வீணாக போயிடுச்சு. விற்ற பாடும் இல்லை, சாப்பிட்ட பாடும் இல்லை. இது பாருங்கள், மஞ்சள் நோவு வந்துச்சு கீரைக்கெலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கீரை எவ்வளோ கீரை. இது எப்படி திரும்ப இருந்துச்சு ஆரம்பத்தில், அப்படியே தலை அப்படியே பச்சை பசுன்னு செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இப்படி திடீர்னு மஞ்சள் நோவு வந்துச்சு. இந்த செரவு ஃபுல்லாக அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்கோங்க பாருங்கள். இதான் சக்கரவள்ளி கிழங்கு செடி. இப்போ கிழங்கு ஊனி இருக்கோம், கிழங்காக தான் ஊனுவோம். அது முளைச்சி வந்துருக்குது சக்கரவள்ளி கிழங்கு. தர்பூசணி அப்படிங்கிறவங்க வாங்க நண்பர்களே, பிடிங்கிட்டு போங்க. கொள்ளையில் நிறைய முள்ளங்கி. எவ்வளோ முள்ளங்கி தான் குழம்பு வைக்கிறது. நான் இப்போ தான் 1 வீட்டுக்காக 3 பிடுங்கினேன். அது நம்ம கொள்ளையிலே போட்டது நாட்டு முள்ளங்கி தானே, அதனால் இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா முத்தி போய் எப்படி இருக்கு, அழகாக இருக்குது முள்ளங்கி. இருந்தாலும் டெய்லி முள்ளங்கி குழம்பு வைக்க முடியாது. என் பையனுக்கு முள்ளங்கி குழம்பு பிடிக்காது. குழம்பு சட்டியை திறந்து பார்த்துட்டு முள்ளங்கி குழம்பா அப்படின்ட்டுருவோம் ஒரே வாரத்திலே. இங்கே மிளகா செடி வச்சுருக்குறோம், அது இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. அங்கே ஒரு செடி வச்சுருக்கோம், அது பயங்கரமாக வச்சுருக்குது. அப்புறம் 3 ரோஸு செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். வாங்க நண்பர்களே, எங்கள் ரோஜாப்பூ செடி வாங்கிட்டு பார்ப்போம். இந்த கனகாமரம் நல்லா ரெட் கலர் இருக்கும்ல, சந்தையில் விற்கிற கனகாமரம், அந்த கன்று வாங்கிட்டு வந்து வச்சோம். நாட்டு கனகாமரம் இல்லாமல். அது அவ்வளோவா சரியாக அந்த கலர் வரல. இங்கே ஒரு ரோஸு செடி, இது இப்போதைக்கு பூ இல்லை. இதில் இது ஒரு ரோஜா செடி, இதில் தான் பூ இருக்குது. இதெல்லாம் கூண்டு வச்சு ரெடியாக இருக்குது. இது ஆரஞ்சு பழ மரம், ஆரஞ்சு பழ கன்றுன்னு சொல்லி விற்றாங்க தெருவில் வந்தவங்க. அது ஆரஞ்சு காய்க்குமோ எலுமிச்சை காய்க்குமோ என்ன காய்க்குமோ தெரில, ஆனால் கன்று வாங்கி வச்சாச்சு. வாங்கி வச்சதுலேருந்தே இப்படியே தான் இருக்குது. பெருசாகவும் ஆகல, சின்னதாகவும் ஆகல. இது இப்போ வீட்டுக்கு தேவையாக சும்மா கொஞ்சோண்டு பயிர் வச்சுக்கிட்டோம். அப்பப்போ தேவையானது ஏதோ வெங்காயம் தக்காளி ஒட்டி கடையில் வாங்கிட்டு இது மாதிரி காய் ஏதாவது வீட்டில் இருந்தால் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. தக்காளி செடியும் ஒன்று இருந்துச்சு, அது எங்கடி, அது அங்கே இருக்குது. சரி அவ்வளோதான் நண்பர். மற்றபடி எல்லா கொள்ளையும் கடலை போட்டு இருக்குது, துளசி போட்டிருக்கு, மாசி பிச்சலை போட்டிருக்கு, கடலை போட்டுருக்குது. குத்தகை கொள்ளை நம்ம கொள்ளை எல்லாமே, மிச்சம் எல்லாமே முந்திரி. இது சும்மோண்டு கொஞ்சோண்டு சின்னதாக தோட்டப்பயிர் வச்சுக்கிட்டோம். நம்ம வீட்டுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஏதோ சந்தைக்கு போய் வெங்காயம் தக்காளி வாங்கினோமா அந்த வாரத்தையே ஓட்டிடலாம். அங்கே இருக்கிற கீரை, ஒரு நாள் புளிச்சக்கீரை, ஒரு நாள் முளைக்கீரை, ஒரு நாள் முருங்கைக்கீரை, ஒரு நாள் முள்ளங்கி குழம்பு, ஒரு நாள் வெண்டைக்காய் குழம்பு, முடிஞ்சிச்சு எல்லா வேலையும்.
சரி, ஓகே நண்பர்களே, நீங்களும் இது மாதிரி இப்போல்லாம் டவுனில் நிறைய பேர் மாடி தோட்டத்தில் தோட்டப்பயிர் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பயிர் வச்ச அனுபவம் இருக்கா? இல்லை வீட்டுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது தோட்டப்பயிர் வச்சுருந்த அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கிராமத்து வாழ்க்கை, இந்த இயற்கையான சூழல் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம், எங்கள் வீட்டு முந்திரி, அதெல்லாம் எங்கள் பெரியப்பா செத்து முந்திரி, இதெல்லாம் பக்கத்துக்குள்ளே முந்திரி, எங்கள் முந்திரி இன்னும் அந்த பக்கம் இருக்குது. ஆக மொத்தம் நம்ம இருக்கிறதே முந்திரி காட்டுக்குள்ளே தான் இருக்கக்கூடி. சரி, இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சன்னா பண்ணிதான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் நண்பர்களே. பூந்தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம வீட்டில் போடல, எங்கள் சித்தப்பாத்து தோட்டத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா அழகாக இருக்குது. நான் வந்து தோட்டத்துக்கு காய் பறிக்க வந்தேன். பூவெல்லாம் பார்த்ததும் செம்ம ஆசையாக இருந்துச்சு. சரி, வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு வந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வீடியோவை பார்த்துட்டு யாரும் லைக் போடாத போகாதீங்க. இந்த கஷ்டப்படுற விவசாயிக்காக ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.